கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றார். நேபுகாத் நேச்சாருடைய காலத்திலே தூரா என்னும் சமபூமியில் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட பொற்சிலையை நிறுத்தி இருந்தான். அந்த பொற்சிலையை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டிருந்தது. எல்லா தேசாதிபதிகளும் தாழ விழுந்து வணங்க வேண்டும். கிண்ணறங்களும் இசைகளும் வாசிக்கின்ற பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அப்படி இசை முழங்கின பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் ராஜா உண்டு பண்ணின பொற்சிலையை வணங்க மறுத்து விட்டார்கள். ஒருவேளை இது ராஜாவுக்கு தெரிவிக்கப்படுகிறது. ராஜா சூளையை 7 மடங்கு பெரிதாக்குகிறார். அங்கே அக்னி சூளை பலமாய் எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பம் இந்த 3 பேருக்கும் கொடுக்கப்படுகிறது. மறுபடியும் இசைகள் வாசிக்கப்பட்டன. ஆனால் எல்லாரும் சாஸ்தாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோ என்பவர்கள் பணிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சொன்னபோது, ஒருவேளை இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உமக்கு உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். சட்டத்தின்படியே அவர்களை தூக்கி சூளையிலே கொண்டு போய் போட்டார்கள். எரிகின்ற அக்னி சூளையிலே போட்டார்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது ராஜா வந்து பார்க்கிறார். நாம் சூளையிலே போடப்பட்டவர்கள் 3 பேர் அல்லவா, 4 பேர் விடுதலையோடு கூட அக்னியில் உலாவிக் கொண்டிருக்கிறார்களே, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறதே என்று சொன்னார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே அவருடைய முடி கூட, மயிறு கூட கருகி போகவில்லை என்பதாக நாம் வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். இந்த காட்சியை கண்ட நேபுகாத் நேச்சார், இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் பூமியிலே வேறொருவரும் இல்லை என்று அவன் சாட்சி பகருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அக்னி சூளை போன்ற பிரச்சனை உண்மையில் காணப்படலாம். யோபு சொல்லுகிறார், மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். எப்படி என்றால், அக்னிபுரி மேலே பறப்பது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். ஒருவருடைய வாழ்க்கையிலே சூளை போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நாங்கள் தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று சொல்லுகிறார். உங்கள் சோதனைகளை குறித்து, நீங்கள் படுகின்ற உபத்திரவங்களை குறித்து, நீங்கள் படுகின்ற வேதனைகளை குறித்து, உங்களுக்குள்ளே காணப்படுகிற மன அழுத்தங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை ரட்சிக்கிறவர் ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை கண்ணிகளுக்கும் தந்திரங்களுக்கும், ஒருவேளை ஆண்டவர் பலவிதமான சோதனைகளுக்கு உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை மீட்டுக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். வேதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த காட்சியை கண்ட நேபுகாத் நேச்சார், இஸ்ரவேலின் தேவனே மெய்யான தெய்வம் என்று அறிக்கை இடுகின்ற ஒரு காட்சியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தேவனுக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லுகிறவருடைய வீடுகள் எருக்களமாக்கப்படும் என்றும் சொல்லுகிறார். அவருடைய இருதயம் ஆண்டவரை அறிந்து கொண்டபடியினாலே
அவர் ஆண்டவரை குறித்து மேன்மைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். இன்னும் நாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நாகமான் சொல்லுகிறார், இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாகமானை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். அவன் ஒருவேளை சீரிய ராஜாவின் படையிலே தளபதியாக காணப்பட்டான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே காணப்பட்டான். சமுதாயத்திலே உயர்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டான். ஆனால் அவனுடைய சரீரமோ ஒருவேளை குஷ்டரோகத்தினாலே நிரம்பியிருந்த காட்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது அவர்கள் குடும்பத்தில் பணிப்பெண்ணாய் காணப்பட்ட ஒரு சிறுபன் ராஜா அல்லது எஜமான் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்திலே செல்வாரே என்றால் சுகம் கிடைக்கும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் தன்னுடைய பரிவாரங்களோடு கூட கடந்து சொல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். எலிசாவின் வீட்டிற்கு முன்பதாக நிற்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் எண்ணினான், இந்த எலிசா தீர்க்கதரிசி வந்து என்னுடைய சரீரத்தை தடவி எனக்கு சுகம் கொடுப்பான் என்று எண்ணி இருந்தான். ஆனால் தீர்க்கதரிசி அவனுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை. ஒருவேளை அவன் சொல்லி அனுப்பினான், யோர்தானிலே போய் 7 தரம் மூழ்கும் என்று சொன்னான். அப்பொழுது உம்முடைய மாம்சம் சுத்தமாகும், அப்பொழுது உமக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அனுப்பினான். நாகமானுக்கு கோபம் வந்தது. ஏனென்றால் அவன் மிகப்பெரிய ஒரு தளபதி. அவன் கோபத்திலே சொன்னான், யோர்தானை காட்டிலும் எங்கள் தேசத்திலே ஓடுகிற ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லோ என்று சொல்லி திரும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவனோடு கூட வந்த ஊழியர்கள், அவனோடு கூட வந்த படை வீரர்கள் அவனை தயவு பண்ணி, தீர்க்கதரிசி பெரிதான ஒன்றும் சொல்லவில்லையே, நீர் யோர்தானில் மூழ்கினால் சுத்தமாவீர் என்றுதானே சொன்னார் என்று சொல்லி அவனை வற்புறுத்தி அவனுடனே தாழ்மையாய் பேசி அவன் குதிரையை விட்டு இறங்கி யோர்தானிலே மூழ்கினான். வேதம் சொல்லுகிறது, அவன் 7ஆம் விசை மூழ்கி எழுந்த பொழுது அவனுடைய மாம்சம், அவனுடைய சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிற்று. அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி போய்விட்டது. எனவேதான் நாகமான் சொன்னபோது, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஒருவேளை கடினமான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கலாம். உன்னுடைய வியாதி நிமித்தமாய் நீ அநேகரோடு கூட பேச முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உன்னுடைய வியாதியை உன்னை விட்டு விலக்கி போட போதுமானவராக இருக்கிறார். எப்படி நாகமானின் குஷ்டரோகம் சுகமானதோ அப்படியே ஆண்டவர் உனக்கும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். உன்னுடைய வியாதியை குறித்தே நீ எண்ணிக்கொண்டே கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். உன்னுடைய வியாதியை காட்டிலும் பெரியவர் ஒருவர் உண்டு. உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்று விசுவாசிக்கின்ற பொழுது உன்னுடைய சரீரத்திலே எந்தவித ஒரு பலவீனங்கள் காணப்பட்டாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னை சுகப்படுத்த வல்லமை உடையவராக காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் குணப்படும்படியாய், உங்களுடைய வியாதி நீங்கி சுகப்படும்படியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவர் உங்களை ரட்சிப்பார், அவர் உங்களை விடுவிப்பார், அவர் உங்களுக்கு பூர்வாங்க சுகத்தை கொடுப்பார். நீங்கள் புதுபலன் அடைவீர்கள், நீங்கள் வியாதி நீங்கி சுகமாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வல்லமை அதை செய்ய போதுமானதாக காணப்படுகிறது. எனவே விசுவாச வாழ்க்கையிலே இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர்
எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி என்னுடைய பாடுகளை எல்லாம், என்னுடைய துக்கங்களை எல்லாம், என்னுடைய வேதனைகளை எல்லாம் சிலுவையிலே சுமந்து கொண்டீரே எமக்கு நன்றி என்று சொல்லி, ஆண்டவரே நீர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் ஒரு விஷயம் என் மீது படட்டும் என்று சொல்லி, ஒரு விஷயம் என்னை கழுவி சுத்திகரிக்கட்டும், ஒரு விஷயம் தழும்புகள் என்னை குணப்படுத்தட்டும் என்று சொல்லி காலை வேளையிலே உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிக்கிறவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே விடுவிக்கிறவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அடையாளங்களை செய்கிறவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். அவரை விசுவாசியுங்கள். அவர் உங்கள் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உனக்குள்ளே பெரிய அதிசயங்களை செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை எரிகின்ற அக்னி சூளைக்கு தப்புவித்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்ற வார்த்தையின்படியே நீர் அவர்களோடு கூட உலாவி வந்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை அக்னியிலிருந்து வெளியே கொண்டு வந்தீரே எமக்கு ஸ்தோத்திரம். அக்னி சூளை போன்ற பிரச்சனை, செய்வினை, பில்லி சூனியங்கள் போன்ற காரியங்கள் ஆண்டவரே இவர்களை விட்டு விலகும்படியாய், அதற்காக நீர் ஒருவரே ரட்சிக்கிறவர், நீர் ஒருவரே தப்புவிக்கிறவர் என்று உம்மை விசுவாசித்து ஆண்டவரே அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள, அந்நிய கிரியைகளை ஆண்டவரை எரித்து போட கர்த்தர் உதவி செய்கிறேன். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கி போட்டவர், இன்றைக்கும் வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களை நீர் ஒரு விஷயம் நினைத்தருளும். ஆண்டவர் வியாதியை விலக்கி போடுவீராக, பலவீனங்களை நீக்கி போடுவீராக, அற்புதமான சுகத்தை கொடுப்பீராக. உம்மை விசுவாசித்து அற்புதங்களை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தார். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரும் ஸ்திரப்பட உதவி செய்யும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற அனுபவத்தால் நிரப்பியர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும் பரிசுத்த பிதாவே, ஆமீன், ஆமீன்.